பல முறை தேர்தல் ஆணையத்தில் கழகத்தின் சார்பில் புதுடெல்லியிலும் அதே போன்று மாநில தேர்தல் ஆணையத்திலும் மனுக்கள் கொடுக்கப்பட்டு கழகத்தின் சார்பில் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே போய் கலந்து கொண்டு எவ்வளோ சொல்லியும் கூட இறந்தவங்களை நீக்குங்க, நிரந்தரமாக இங்கே இல்லாதவங்க, விலாசம் இல்லாதவங்க அவங்கள நீக்குங்க, டபுள் என்ட்ரி ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சுருப்பான், ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு ஓட்டு இருக்கணும், அதை பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மாநில தேர்தலாளர் இந்திய தேர்தலாளர் சொல்லி அது ஒரு செவிடனுக்கு அதில் ஊதுற சங்கு போல் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்லை. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம். சரி, ஒரு 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 ரேண்டமாக ஒரு சாம்பிளுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் எடுப்போம் சொல்லிட்டு நம்ம பொதுச்செயலோட ஒரு அறிவுரையின்படி எல்லா சென்னை மட்டும் சட்டமன்ற தொகுதியில் எடுத்தோம். அதில் ராயபுரம், திருவிக நகர், வடசென்னை, தெற்கு கிழக்கு மாவட்டம். ராயபுரத்தில் மட்டும் 1700 வாக்குகள். 1700 வாக்குகள்னும்போது 10 பூத்தில் தான் மொத்தமே பார்த்தீங்கன்னா வாக்குகள் 1,90,000. அதில் வாக்குச்சாவடி பார்த்தா 181. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 1700 வாக்குகள் 10 வாக்குச்சாவடியில் கணக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? 10 அப்போது 10 வாக்குச்சாவடிகள் 1700னா 100 வாக்குச்சாவடிகளில் 17,000. அப்போ 81 வாக்குச்சாவடியில் ஒரு 10,000 வச்சுங்க. அப்போ ராயபுரத்தில் மட்டும் 25,000 ஓட்டு இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், விலாசம் இல்லாதவர்கள் இப்படி இருக்கிறாங்க. அதே போன்று திருவிக நகரில் இந்த 3 கேட்டகரிலையும் 737 பேர். இது எத்தனை வருஷமா? 15 வருஷமா. ஸோ ஒரு ஜனநாயகத்தில் என்ன, யாராக இருந்தாலும் சரி, ஒரு தகுதியுடைய இங்கே வசிப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வாக்குரிமை மறுக்கக்கூடாது. எனவே அந்த ஒரு வகையில் வாக்களிப்பது ஒரு ஜனநாயக கடமை. வாக்குரிமையை கொடுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய கடமை. எனவே அந்த ஒரு அடிப்படையில் இறந்தவர்கள் வாக்களிப்பதும் இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லாத ஒரு நிலை என்று சொன்னால் இதை விட ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு கேலி கூத்து இருக்கா?